Hi friends, welcome to Anbudan Malar. Happy New Year 2020. இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அவிச்ச மீன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் 450 கிராம் சாலை மீன் எடுத்துருக்கிறேன், 450 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன், 50 கிராம் பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ்க்கு புளி எடுத்துருக்கிறேன், 5 பல் பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் எடுத்துருக்கேன். ஜீரகத்தூள் எடுக்காதீங்க, ஜீரகம் எடுங்க. முதல்ல நம்ம வெள்ளைப்பூடையும் ஜீரகத்தையும் நல்லா சின்ன உரலில் போட்டு இடிச்சிருவோம். இதை மாதிரி 1-2 இடிச்சிக்கணும். இப்போது சின்ன வெங்காயத்தை எப்படி கட் பண்ணணும்னு சொல்கிறேன். இந்த மாதிரி நம்ம குறுக்க அப்படி 2 வெட்டணும். இந்த சின்ன வெங்காயம் தான் அதுக்கு ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும். நீல வசத்தில் வெட்டிடாதீங்க, இப்படி குறுக்க கட் பண்ணணும். இதை எப்படி கட் பண்ணணும்னு உங்களுக்கு தெளிவாக புரியணுங்கிறதுக்காக தான் நான் அதை நல்லா கட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். நல்லா கவனித்து இதே மாதிரி கட் பண்ணுங்கள். பச்சை மிளகாவை இப்படி 2 கீறிக்கோங்க. முழுசாக கட் பண்ணிடாதீங்க, லைட்டாக இதை கீறிக்கோங்க. இப்போது எல்லா வெங்காயத்தையும் நாம் 2 கட் பண்ணியாச்சு. இப்போது நாம் இதை எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாம். கேஸில் இப்போது நம்ம வந்து ஹீலுக்ஸ் ஃப்ரை பேன் வச்சுருக்கோம். இப்போ ஃப்ரை பேன் வந்து ஹீட் ஆயிடுச்சு. நம்ம 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் இதில் சேர்க்குறோம். நம்ம வீட்டு குக்கர் சாதாரண குக்கர்னால் இந்த ரெசிபிக்கு நீங்கள் 6 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சிட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு போடுறோம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம். அப்புறம் 2 கீறி வச்சுருக்கிற பச்சை மிளகாவையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறோம். அப்புறம் மீன், அதாவது சாலை மீனை வந்து நம்ம அது கூட சேர்த்துக்கிறோம். இந்த மீனை வந்து தமிழில் சாலை மீன்பாங்க, மலையாளத்தில் வந்து மத்திம்பாங்க, தெலுங்கில் வந்து சாவலும்பாங்க, இங்கிலீஷில் வந்து சார்டின். அப்புறம் வந்து பூண்டும் ஜீரகமும் நம்ம வந்து தட்டி வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துக்கிறோம். உப்பு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியும் சேர்த்துக்கிறோம். மெதுவாக மீன் பிஞ்சு போகாதம அது நம்ம அதை ஸ்லைட்டாக அப்படியே கிண்டி விடணும். நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணதுனால உங்களுக்கு வந்து அது ஃபாஸ்ட்டாக செய்கிற மாதிரி இருக்குது.
நல்லா அதை மிக்ஸ் பண்ணியாச்சு. அதாவது எல்லாமே ஈவனாக மிக்ஸ் ஆகிட்டு இப்போது மூடி வச்சு அதை ஒரு 10 நிமிஷம் அதை குக் பண்ணுறோம். இப்போ 10 நிமிஷம் ஆச்சு பாருங்கள். அது நல்லா அழகாக கொதித்து நல்லா வேகுது. மெதுவாக மீன் பிய்யாமல் அதை லைட்டாக அப்படி திருப்பி விட்றோம். திரும்பவும் மூடி வச்சு சிம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் அதை திரும்பவும் குக் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், வெங்காயம் வெந்துருச்சு. அவிச்ச மீன் வெங்காயத்தோடு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாதம் வச்சு மிளகு ரசம் ஊற்றி இந்த மீன் அவிச்ச மீனை வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது சாத்தாங்குளம், திருநெல்வேலி அந்த சைடு இது ரொம்ப ஸ்பெஷலான ப்ரெக்னெண்ட்டாக இருக்கச்சில் இதை வச்சு தருவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்நேரம் நமக்கு வாய்க்கு அவ்வளோ ருசியாக இருக்கும் இந்த ரசம் சாதமும் இந்த அவிச்ச மீன் கூட்டும். நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் நிச்சயமாக இது பிடிக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிஃப்ரெண்ட்டான ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அன்புடன் மலர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறது வரைக்கும் பாய் ஃப்ரம் அன்புடன் மலர்.